ஆகஸ்ட் மாதம் 4வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப வாரங்கள் கழிச்சு வழக்கம் போல நம்ம தமிழ் சினிமாவில் இந்த வாரம் 10 படங்கள் வரப்போகுது. இதுக்கு முக்கிய காரணம் போன வாரம் ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் மாதிரி இருந்து 2 படங்கள் வந்து இதுக்கு அடுத்த வாரத்திலையும் பெரிய படங்கள் இருக்கனால நடுவில் நிறைய படங்களை இறக்கியிருக்காங்க, சின்ன சின்ன படங்களா. பட் அதில் நிறைய ரொம்ப சின்ன படங்களா தியேட்டர்களே பெருசாக இல்லாமல் இருக்கு. அதனால எக்ஸ்பெக்டேஷன் ரேஞ்சில் இருக்க ஒரு 5 படங்களோட நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 கவுண்டில் என்னென்ன படங்கள் இடம் பிடிச்சிருக்கு, என்னென்ன கவுண்ட் பிடிச்சிருக்கிறத வாங்க போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் மகுடம் லாஸ்ட் வீக் தான் வந்தது. நம்ம விஷாலே டைரக்ட் பண்ணி டபுள் ஆக்ஷனில் ஒரு லெவலில் எதிர்பார்ப்பில் தான் இருக்குன்ற மாதிரி தோணிட்டு இருந்தது. ஆனால் சுத்தமாக எதிர்பார்ப்பே இல்லைன்றது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சது. இருந்தாலும் ஏதோ எதிர்பார்த்து போய் பார்த்தாங்க பார்த்தீங்களா, அவங்க கழி ஊற்றுனால இந்த படம் கண்டமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். லாஸ்ட் வீக்ல கிட்டத்தட்ட செகண்ட் ஸ்க்ரீன் தேர்ட் ஸ்க்ரீன்லாம் கொடுக்குற அளவுக்கு இருந்த இந்த மகுடம் இந்த வாரம் ஒரே ஒரு ஸ்க்ரீனில் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்குன்னா பார்த்துங்க. ஆக்சுவலி இந்த படத்தோட பட்ஜெட்டாக 30 கோடி கிட்ட இருந்திருக்கு. ஆனால் படத்தோட கலெக்ஷனாக பார்த்தீங்கன்னா 5 கோடி கூட வரலன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த மகுடம் விஷாலோட தலையை அலங்கரிக்குன்னு பார்த்தாக்கா மகுடத்தை தரையில் போட்டா கூட பரவாயில்லைங்க, பள்ளம் தோண்டி பொச்சிருந்தா கூட பரவாயில்லைங்க, கடலுக்குள்ள கல்ல கட்டி இறக்கிட்டாங்க இந்த மகுடத்தை. நம்ம கவுண்டில் 9வது இடத்துல 3 படங்களை பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போற படம் இதய முரளி படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 42வது நாள். இந்த படத்தை நம்ம போன வாரமே கவுண்டர்ல வச்சோம், நெக்ஸ்ட் வீக்ல தியேட்டர் தரலான்ற மாதிரி இருந்து சொல்லிட்டு. ஆனா ஒரு வாரம் தியேட்டர் கொடுத்து அப்படியே ஓட்டிட்டாங்க லாஸ்ட் வீக்ல. ஆனா இதுக்கப்புறம் வர வாரத்துல தியேட்டர் இல்லாத மாதிரி தான் இருக்கு. எனவே இதுக்கப்புறமும் ஒரு ஸ்கிரீனை கொடுத்து 50 நாள் கம்ப்ளீட் பண்ணாலும் ஆச்சரியப்படல. ஏன்னா இதய முரளியோட டைரக்டர் ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு பெரிய ப்ரொடியூசர், பெரிய குடும்பத்தில் போய் வாக்கப்பட்டுட்டாரு. ஸோ அதனால ஒரு ப்ரௌட் எடுக்க பார்ப்பாங்க, அதுக்கெல்லாம் வர்த்தான படம் தான் இதய முரளி. நம்ம கவுண்டில் இதே 9வது இடத்துல அடுத்ததா பார்க்க போற படம் அன்பே டாயனா படம் ரிலீஸ் ஆகி 35 நாள் முடிஞ்சு, இது 36வது நாள், அதாவது 5 வாரம் முடிஞ்சு 6வது வாரம் வரும். இந்த படத்துக்கும் அடுத்த வாரத்துல இருந்து தியேட்டர் கிடையாது. இந்த வாரமும் சிங்கிள் ஸ்கிரீன் போட்டு தான் ஓட்டினாங்க. இருந்தாலும் அன்பே டாயனான்றது ரொம்ப சின்ன படமா இருந்து ஒரு நல்ல பேரை வாங்கியிருக்கு. ஓடிடில தான் லாஸ்ட் வீக் வரும்னு பார்த்தோம், வரல, இந்த வாரம் வரும் போல இருக்கு. நம்ம அடுத்ததா இதே 9வது இடத்துல பார்க்க போற படம் தி ஒடிசி படம் ரிலீஸ் ஆகியும் 5 வாரம் முடிஞ்சு, இது 6வது வாரம், அதாவது 36வது நாள். இந்த படத்து 36வது நாள்லயும் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹாலிவுட் படம், அதுலயும் கிறிஸ்டோபர் நோலன் படம். ஸோ சும்மா விட மாட்டாங்க, கண்டிப்பா ஒரு ஸ்கிரீன் போட்டு 50 நாளைக்கு மேல வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஆனா நம்ம கவுண்டில் இனிமேல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா தான் தெரியல. நம்ம கவுண்டில் 8வது இடத்துல 4 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் கட்டா குஸ்தி படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 49வது நாள், நாளைக்கு 50வது நாள் வருது. அதுக்கு ஒரு ஸ்கிரீன் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி தான் கட்டா குஸ்திக்கு நிறைய ப்ரௌடு கிடைச்சிச்சு. ஸோ அதில் இன்னொரு ப்ரௌடா 50வது நாளும் கண்டிப்பா வந்து சேர போகுது தியேட்டரிக்கலாவே. அப்புறம் 50 நாளைக்கு மேல அடுத்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரிக்கல் இல்லாத மாதிரி தான் இருந்து. இருந்தாலும் வந்து இப்போ 17 படங்கள் நம்ம இந்த வாரம் கவுண்டில் எடுக்கிறோம். ஏன் எடுக்கிறோம்னா நிறைய வந்து சர்வே பண்ண படங்கள் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் தியேட்டர் இல்லைன்றதால டக்குன்னு தூக்கிட கூடாது அப்படின்றதுக்கோசம் நம்ம எவ்வளவு படங்களையும் இந்த வாரம் கவுண்டில் இணைச்சு வச்சிருக்கோம். நம்ம கவுண்டில் அடுத்ததா இதே 8வது இடத்துல பார்க்க போற படம் கலிஃபா தி ரூலர். இந்த கலிஃபா படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு மலையாள படம், நம்ம பிருத்திவிராஜன் படம்ன்றனால தமிழ்லையும் டப் பண்றாங்க. ஆனா இந்த படத்துக்கு 4 தியேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி படம் இன்னைக்கே வருதுன்னு நினைக்கிறேன். தியேட்டர்கள் பெருசா தமிழை பொறுத்தவரைக்கும் கிடைக்கல. அநேகமா தமிழ்ல வந்து கேன்சல் பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பிருத்திவிராஜன் படம் எப்படியாச்சும் வந்து ஓட்டுறாங்க. ஆனா அவரோட படங்கள் இப்போ மோஸ்ட்லாம் தான் போயிட்டு, லாஸ்டா கூட ஐ நோ படின்ட்டு ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன், அது கொஞ்சம் கூட செல்ஃப் எடுக்காம போச்சு. அதனாலேயே என்ன தெரியல, இந்த படத்துக்கான தியேட்டர் ரெஸ்பான்ஸ்ன்றது சரியா இல்லாம இருக்கு. எனிவே இந்த வாரம் 10 படங்கள் கிட்ட தியேட்டர்ல ரொம்ப சின்ன படங்களா வருது. இல்ல கலிஃபான்றது மலையாளத்துல ஒரு பெரிய படமா தான் ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா பிருத்திவிராஜன் மார்க்கெட் அப்படி போயிடுச்சு. ஸோ நம்ம தமிழ்லயும் வருதுன்றதுனால ஓரளவு கவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா ஓஹோ படம் வேற மாதிரி வருவனா இல்லையான்றதை இந்த கலிஃபா பண்ணுதான்றதை பார்ப்போம். நம்ம கூட அடுத்ததா இதே 8வது இடத்துல பார்க்க போற படம் தி எண்ட் ஆஃப் ஓக் ஸ்ட்ரீட். இந்த படம் லாஸ்ட் வீக் தான் ரிலீஸ் ஆச்சு. ஒரு ஹாலிவுட் படமா நல்ல தியேட்டரிக்கலையே நம்ம தமிழ் சினிமாவில் வந்து தான் சொல்லி ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி டைனோசர், அந்த ஸ்ட்ரீட், அப்புறம் டைம் இதுன்னு சொல்லலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க படத்தை. ஆனா அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிள் ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும். இந்த படம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு பெரிய வெற்றியாவில் தான் சொல்லி ஆகணும். ஆனாலும் ஒரு வாரம் தான் ஆகுது. அப்படி இப்படிட்டு அடுத்தடுத்த வாரங்களில் லாபம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். நம்ம தமிழில் டைனோசர்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படம் நல்ல வாட்சா இருக்கலாம். இனிமே இப்போ தியேட்டர்ல இருக்க டைட் ஷெட்யூல்ல இந்த மாதிரி படங்கள் வந்து செல்ஃப் ஆகலாம் தான் சொல்லணும். இந்த மாதிரி படம்னா படம் ஓரளவுக்குன்றதை தாண்டி ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் டீம் ஒன்று இருக்குல்ல, அது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியிருக்கு சர்வேவிங்க்கு. நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போற படம் போட்டோகிராஃபர். இந்த போட்டோகிராஃபர் படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு, இது 3வது வாரம். இந்த படம் லாஸ்ட் வீக்ல கூட 6 தியேட்டர்ல ஓடி இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வாஷ் அவுட் தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி வாஷ் அவுட் ஆயிருந்தாலும் நான் இந்த அளவுக்கு இந்த படத்தை கவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த படம்லாம் வீக்கெண்டே தாண்டி இருக்காது, அதாவது ரிலீஸ் ஆன 3வது நாள்லயே தாண்டாம தியேட்டர் இல்லாம அப்படி எல்லாம் போயிருக்கணும். இருந்தாலும் 2 வாரம் சர்வே பண்ணிருக்கு. படம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம், த்ரில்லர் ஆடியன்ஸுக்கலாம். நம்ம நிறைய படங்களை வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, அது இல்ல இதுலன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன படங்கள் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன படமா வந்து ஒரு சின்ன கியூரியாசிட்டி எடுத்திருக்கு. இப்போ இருக்க டைட் ஷெட்யூல்ல தியேட்டர்ல சர்வே பண்ண முடியாத நிலைமை இருந்தாலும் நம்ம டாப் 10ல நல்ல ஒரு இடம் தரணுன்றதுக்கோசம் இந்த ஒரு கவுண்ட் பண்ணிருக்கோம். நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போற படம் இருமுடி. நம்ம மாஸ் மகாராஜா ரவிதேஜா நடிச்சிருக்காரு. கூடவே நம்ம பிரியா பவானி சங்கர் ஹீரோயினா பண்ணிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு படம் தான். ரவிதேஜா இது தெலுங்குல தான் படம் வரும், தமிழ்ல வரது பெரிய விஷயம் தான். ஆனா இந்த படத்தை தமிழ்லயும் சேர்த்து அவங்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. படம் ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு அப்பா பொண்ணோட பாசம், அப்புறம் பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுற அந்த சில சின்ன விஷயம், இந்த மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள் பண்ணி நல்லாவே பண்ணிருக்காங்க. நம்ம சுவாஸ்திகா வில்லி மாதிரி காட்டுறாங்க. உங்களுக்கு தெரியும் லவ்வர் பந்த ஹீரோயினி. ஸோ இந்த மாதிரி ஸ்டார் காஸ்ட்லாம் இருக்கிறனால தமிழ்லையும் எதிர்பார்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா 15-28 கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ ஐவன் சீசன்ல வந்தா இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த படத்துக்கு. எனிவே இந்த இருமுடி கட்டு தமிழ்ல எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி தெலுங்குல எக்கச்சக்கமான ஆக்டர் இருந்தாலும் தமிழ்ல மோஸ்ட்லி பாலகிருஷ்ணா, பவன் கல்யாண் இந்த மாதிரி ஆட்கள்லாம் படத்தை ரிலீஸே பண்ண மாட்டாங்க. அந்த லைனப்ல நம்ம ரவிதேஜாவும் இருப்பாரு. ஏன்னா தமிழ் மார்க்கெட்டை எல்லாருமே இப்போ எதிர்பார்க்க வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா எல்லா படத்துக்கும் அவ்வளோ பெரிய பட்ஜெட் போயிட்டு இருக்கு. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ்
ஆஃபீஸ் வரணும்னா வேற வழி கிடையாது, பேன் இந்தியாவோ போய் வேண்டியிருக்கு. ஆனால் பல படங்கள் அதில் பிரிண்ட் பப்ளிசிட்டி தேட்டர் அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான மொக்க போயிட்டு இருக்கு. ஸோ அதில் இந்த இருமுடி கட்டு எந்த அளவுக்கு தமிழ் ஆடியன்ஸை கட்டி வைக்குதுன்னு பார்ப்போம். நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் ஜிடி நாயுடு படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு, இது 3வது வாரம். 3வது வாரத்திலையும் இந்த படத்துக்கு 10 ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஜிடி நாயுடுலாம் உங்களுக்கு பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்ல தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் மாதவனுக்கு நல்ல பேர் இருக்கு. ஸோ அதனால ஓடிடி அது இல்லலாம் ப்ராஃபிட் பார்த்துடலாம். இது படமாக வந்து நிறைய போற்ற வேண்டியிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு பெரிய வேலையெல்லாம் பார்த்த ஒரு மனுஷனோட படம். அதுக்காகவே நம்ம இந்த படத்தை இந்த அளவுக்கு கவுண்ட் டாப் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தியேட்டரிக்கல்ன்றதும் 2 வாரம் கழிச்சு 3வது வாரத்திலையும் ஒரு 6 ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் தான் ரொம்ப கெட்ட விஷயமா போயிட்டு இருக்கு. நம்ம கவுண்டில் 5வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் இன்சைட் எஸ் படம் நாளை தான் ரிலீஸ் ஆகுது, இல்ல இன்னைக்கே ஆகுதான்னு தெரியல. எனிவே இந்த படத்துக்கு ஒரு 20-25 தியேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். இந்த இன்சைட் எஸ்ன்றது ஒரு ஹாலிவுட் படம், ஒரு பேய் படம். இதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அதனால தியேட்டரிக்கல் ஒரு ஹாலிவுட்ல புதுசாக வருதுன்றதால நல்ல தியேட்டரிக்கல் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சரக்கு படத்துக்குள்ள இருந்துன்னா என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீக்ல தெரிஞ்சிடும். படம் எப்படி இருந்தது, தியேட்டர் ரெஸ்பான்ஸ், ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி ஆச்சு, என்ன கவுண்டர்ல அடுத்த வாரம் வரப்போகுதுன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீக்ல பாத்துருங்க. இந்த வாரம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஹாரர் ஆடியன்ஸுக்கு ஹாலிவுட் படங்கள் பிடிச்சவங்கலாம் கண்டிப்பா ஒரு ட்ரீட்டா இருக்குமா இல்ல வேட்டா இருக்குமான்றலாம் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பாத்துருவோம். ஜஸ்ட் இது எக்ஸ்பெக்டேஷன் கவுண்டர் தான். நம்ம கவுண்டர்ல அடுத்ததா இதே 5வது இடத்துல பார்க்க போற படம் மொதராத்திரி படம் நாளை தான் ரிலீஸ் ஆகுது. எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்டர் பண்றோம். எக்ஸ்பெக்டேஷன் போது இந்த படத்துக்கும் ஒரு 25 தியேட்டர் கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். மோஸ்ட்லி இந்த படத்தோட ஹீரோ ரிஷிகாந்த், அதெல்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்தோட ஹீரோயினி அனிஷ்மா. பேர் சொன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனா நீலோத்தின்னு சொன்னா கண்டிப்பா தெரியும். சிறையோட ஹீரோயினி தான். இப்போ யூத்லயும் ஹீரோயின் நடிச்சு அந்த படமும் ஹிட் ஆச்சு. ஸோ அவங்களோட 3வது படம் நினைக்கிறேன் தமிழ்ல. ஒரு லக்கி சாமா இருந்துட்டு இருக்காங்க. இந்த மொதராத்திரி பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு நல்லா தான் தெரியுதுங்க. இப்போ ரொம்ப டைட்டான ஷெடியூல்ல வந்துட்டு இருக்கு. ஓரளவுக்கு நார்மலான ஷெடியூல்ல வந்திருந்தா இந்த ட்ரைலர் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு சின்ன ஹிட்ன்றதை தாராளமா கொடுக்கும்ன்ற மாதிரி நம்பிக்கை தெரியுது படத்துல. அது இந்த டைட் ஷெடியூலையும் நான் கொடுப்பேன் அந்த ஹிட் அப்படின்றத நிரூபிக்க தான் பார்க்கலாம். ஏன்னா அன்பேடாயனெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த மொதராத்திரி என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்த்துருவோம். நம்ம கூட 4வது இடத்துலயும் 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ஸ்பைடர்மேன் படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம். நெக்ஸ்ட் வீக்ல அதாவது 25 நாள் வரும். அந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 தியேட்டர் கிட்ட ஓடும் நம்ம ஸ்பைடர்மேன் படத்தை பொறுத்த வரைக்கும். அதை தாண்டி ஸ்பைடர்மேன் படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்பைடர்மேன் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு தான் சொல்லணும். அதை தாண்டி கல்லா கட்டுறதுன்றது ஸ்பைடர்மேனே டாப்ல இருந்துட்டு இருக்கு ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த டாப் கல்லான்றதை இந்த படம் ஃபுல்லாவே பூர்த்தி பண்ணிடுச்சு. அதை தாண்டி ரன்னிங் டேலையும் பாத்தீங்கன்னா 25 நாளையும் நம்ம தமிழ் சினிமாலையும் நல்ல ஒரு ரன்னிங் டே. அப்புறம் என்னங்க அவன் மச்சக்காரன் எல்லாமே யோகமா அமைஞ்சு போச்சு. அவ்வளவுதான், நம்ம அடுத்த கொண்டு போவோம். நம்ம கொண்டு அடுத்ததா இதே 4வது இடத்துல பார்க்க போற படம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு, இது 5வது வாரம். இந்த 5வது வாரத்திலையும் ஜனநாயகன் படத்துக்கு 20 தியேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். மோஸ்ட்லி நம்ம சிஎம் விஜயோட கடைசி படம் ஜனநாயகன் உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்ல அப்படி இப்படி சொதப்பிச்சு, ரிவ்யூல அப்படி இப்படி சொதப்பிச்சாலும் ரன்னிங் சர்வேல 25 நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-35 தியேட்டர் கிட்டே ஓடி இருக்கு நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாடு லெவலையும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ்ல இருந்து தியேட்டர் சர்வே வாங்கிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் லீக் ஆன படத்துக்கு கொஞ்சம் அதிகம் தான் சொல்லி ஆகணும். இருந்தாலும் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு வேட்டு வச்சிச்சு. இது லீக் ஆனதுனாலயா இல்ல நம்ம விஜய் சிஎம் ஆயிட்டு ஸோ அந்த ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்களாமே டிவில பார்த்து மக்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகிக்கிறாங்களா இல்ல இந்த டைம்ல நீட் வந்து அந்த ஒரு போராட்ட பிரச்சாரத்துல சில நெகட்டிவ் வந்துடுச்சா என்ன ஏதுன்னு பெருசா சொல்ல தெரியலனாலும் இந்த ரெக்கார்டுன்றது ஒரு பெரிய விஷயம் தாங்க. இன்னொன்று ஆல்ரெடி படம் லீக் ஆயிடுச்சுனாலும் ஓடிடி சம்பவம் ரெடியா இருக்கு. ஓடிடியில் உங்களுக்கு டைட்டில் கார்டும் எண்டு கார்டும் லீக் ஆனதுல இருந்து இருக்காது இல்ல இருக்கும். ஸோ அப்படி இப்படின்ட்டு எவ்வளவு விஷயங்கள் பேசினாலும் ஜனநாயகன் ஜனங்களின் நாயகனா படத்திலையும் ஜெயிச்சு காட்டிட்டு இருந்தாங்க சொல்லி ஆகணும். நம்ம கூட 3வது இடத்துல பார்க்க போற படம் ராமன் லீலா. இந்த ராமன் லீலா ராமின் லீலான்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி ட்ரைலர் பார்க்கும்போது சில பல விஷயங்கள் தெரியுது. நம்ம ரியோ கரெக்டா கதையை செலக்ட் பண்றாரோ அவருக்கான ஒரு ரூட்டு கரெக்டா ஒரு புடிஸ்டாரோன்ற மாதிரிலாம் தோணுது. ஏன்னா அவரோட லைன் அப் படங்கள்லாம் பார்க்கும்போது அது கரெக்டா வந்து அவர் மெச் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு இந்த ராமன் லீலாவும் எந்த விதத்திலும் குறை இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. படம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பல விஷயங்களை பேசலாம். ஏன்னா அவர் கரெக்டா அந்த ஜென்சென்ட் ஆடியன்ஸ் இன்னைக்கு ரேஞ்சில் இருக்க நிறைய பாய்ஸோட கமர்ஷியல் அந்த மைண்ட் செட்டை அவர் பிரதிபலிக்கிற மாதிரி தெரியுது. இது ஒரு பெரிய ஸ்பேஸான ஒரு இடங்க. அந்த ஒரு இடத்துக்குள்ள ஹீரோவா மெர்ஜ் ஆகி ஒரு கரெக்டா வந்து ஒரு சிம்மாசனத்தை போட்டு உட்கார்ட்டான் தான் சொல்லி அவனுங்க ரியோவை பொறுத்த வரைக்கும். இந்த ராமன் லீலா மட்டும் கண்டிப்பா ஆடியன்ஸ் கிட்ட ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ரியோக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை ஹீரோ அப்படின்ற இடத்துக்குள்ள ஈஸியா வந்துருவாரு. ஆல்ரெடியே மனுஷன் உள்ள பூந்துட்டு இருக்காரு. இந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா கேட்கவே தேவையில்ல. அவரோட அடுத்தடுத்த படங்கள்லாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நெகட்டிவும் நிறைய வந்துடும். சம்பளம் போச்சு அது போச்சு அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அதெல்லாம் கரெக்டா மனுஷன் மெயின்டைன் பண்ணாருன்னா நம்ம தமிழ் சினிமாக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஹீரோன்றது தேவைப்படுறாங்க. ஏன்னா அந்த டைம்லலாம் பாத்தீங்கன்னா எல்லா ஹீரோக்கும் ஒவ்வொரு ஃபேஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க படங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு காலம்ன்றது வேற மாதிரி மாறிடுச்சு. ஆக்சுவலி ஒரே ஃபோக்கஸ்ல போற மாதிரி இருக்கு. நம்ம ரியோ வந்து வேற ஒரு ஃபோக்கஸ் எடுத்து அவர் கரெக்டா ரூட் பிடிச்சு போற இந்த ராமன் லீலா எப்படி இருக்குன்றத நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்த்தலாம். ஏன்னா இந்த வாரம் எக்ஸ்பெக்டேஷன் தான். எக்ஸ்பெக்டேஷன் போது இதுக்கு ஒரு சில மெயின் ஸ்கிரீன்ஸும் கிடைச்சிருக்கு. அது ரொம்ப ஒரு சில தான். அதை தாண்டி நிறைய செகண்டரி ஸ்கிரீன் கிடைச்சிருக்கு. தேர்ட் ஸ்கிரீன்லாம் அப்படி இப்படிலாம் பார்க்கும்போது கண்டிப்பா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நல்ல தேட்டரிகள் எடுத்துன்னு சொல்லணும். அதை ஓவரால் கணக்கு பார்க்கும்போது ஒரு செகண்ட் லெவல் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிகபட்ச தேட்டர்ல ஓடுற படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் ஓப்பனிங் தேட்டர் தான். நம்மளும் எக்ஸ்பெக்டேஷன் கவுண்ட் தான் பண்றோம். அதனால ஒரு சில ஜெயிச்ச படங்கள்லாம் இருக்கும்போது நம்ம ராமன் லீலாவை அதுக்கு மேல கொண்டு போக முடியாது. இங்க ரியோ படமா ஜெயிச்சு தான் மேல போக வேண்டியிருக்கு. அதை ஜெயிக்கிறாரா இல்லையான்றதை நெக்ஸ்ட் வீக்ல பார்த்தலாம். நம்ம கவுண்டில் 2வது
முதலிடத்துல பார்க்க போற படம் டிசி படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு, இது 3வது வாரம். இந்த 3வது வாரத்துல 100 கோடியை தொட்டுட்டாங்க. என்ன மனுஷன்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி 100 கோடியை தொட்ட ஹீரோன்னு சொல்லிட்டு நீங்க பிரதீப் ரங்கநாத் அதெல்லாம் சொல்லலாம், முதல் படத்திலேயே தொட்டுட்டாரு. ஆனா லவ் டுடே ரியலா 100 கோடி கலெக்ட் பண்ணிச்சான்றது ஒரு பெரிய விஷயம் தான். அது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மங்காத்தா 7ஆம் அறிவுலாம் 100 கோடி தொட்டுச்சுட்டு ஒரு பெரிய இது வந்துட்டு இருக்கும். அது தொட்டுதா தொல்லியான்றது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின்ற மாதிரியே சில பேர் தொட்டுனோம், சில பேர் தொல்லணும். அந்த மாதிரி லவ் டுடே பேசலாம். ஆனா இங்க டிசி எனக்கு தெரிஞ்சு முதல் அறிமுக ஹீரோக்கு 100 கோடி வந்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிசியா தான் இருக்கு. நம்ம லோகேஷ் கனகராஜா தான் இருப்பார் போல இருக்கு. என்ன மாதிரி ஒரு ரெக்கார்டு லோகேஷ் இந்த ரெக்கார்ட்லாம் பண்ணுவார்ட்டு சத்தியமா யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டோம். அதுக்கெல்லாம் கண்டிப்பா அந்த படம் மிகப்பெரிய வர்த்தா இருந்திருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு ஆடியன்ஸுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. டிசியை நான் முதலிடத்துக்கே வைக்கிறதுக்கு இந்த வாரமும் தகுதியான ஒரு படம் தான். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனாலும் 2வது இடத்துல வச்சிருக்கா ஒரு சில காரணங்களை நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இது முதலிடத்துக்கு தகுதியான படம்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்கு இப்ப லேட்டஸ்ட் ஆடியன்ஸ் கிட்ட கிடைச்ச ரிவ்யூ ரெஸ்பான்ஸுக்கும், தியேட்டர் ரெஸ்பான்ஸுக்கும், ஆடியோ ரெஸ்பான்ஸுக்கும், பாக்ஸ் ஆபீஸ் ரெஸ்பான்ஸுக்கும் நம்ம கூட முதலிடத்துல பார்க்க போற படம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் ரிலீஸ் ஆகி 2வது வாரம். இது இந்த 2வது வாரத்திலும் 95% மெயின் ஸ்கிரீனை இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் தான் வச்சிருக்குன்னு சொல்லணும். இந்த வருஷம் சூர்யாவுக்கு என்ன நேரம் தெரியல, மனுஷனோட அத்தனை தலையெழுத்தையும் இந்த படம் மூடிடுச்சு. ஒரு காலத்துல சூர்யாவா விஜயான்ட்டு ஒரு மிகப்பெரிய கிளாஷ் நடந்தது. அது இன்னைக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அஜித் வந்து கண்டிப்பா இப்ப விஜய்க்கு டாமினேட்டரா பெருசா படங்கள் தராத மாதிரி தான் அவரோட ஃபிலிம் ஹிஸ்டரிலாம் இருந்துட்டு இருக்கு. நம்ம சூர்யாவுமே தியேட்டரிக்கல அந்த அளவுக்கு கொடுத்து விஜய் எதுவுமே பண்ணாம விஜய் ரொம்ப உச்சத்துல இருந்தாரு. யாருமே போட்டி இல்லாம தான் சொல்லி ஆகணும். அவரோட போட்டியே சூர்யா கிடையாது, அஜித்தும் கிடையாது, ரஜினின்ற அளவுக்கு போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு விஜயும் கிடையாது, நம்ம அஜித்தும் இல்ல, ரஜினிக்கும் படங்கள் இப்ப லேட்டஸ்டா வரலனும் போது ஆடியன்ஸுக்கு சூர்யா தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கையா இருக்காரு. விக்ரமுக்கு பல வருஷமாவே படங்கள் சரியா போறது இல்ல. சூர்யா அந்த கமர்ஷியல் இடத்தை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தார். நல்ல படமும் கொடுத்து கமர்ஷியல் படங்களும் கொடுத்து ஒரு கமல் மாதிரி. அது இந்த வாட்டி கொடுத்த அந்த கருப்புன்றது பெரிய ஹிட் ஆனது மட்டும் இல்லாம இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் ஒரு கதை ரீதியா நல்ல ஒரு வெற்றி. அதுக்கு கண்டிப்பா வெங்கட் அட்லூரியே சொல்லி ஆகணும். ஏன்னா என்ன மனுஷன் நீ எப்ப படம் பண்ணாலும் இந்த மாதிரி பண்றேன்ற மாதிரி தான் அந்த அளவுக்கு கதை செலக்ஷன் சூப்பரா பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கு வந்து சரியான ஆர்டிஸ்ட் தேர்வான சூர்யா, ராதிகான்ற தாண்டி மமிதா பைஜோ தான் சொல்லி ஆகணும். ஏன்னா படமே அவங்களால தான் கலகலன்னு இருக்கு. வெங்கட் அட்லூரிக்கு உங்களுக்கு தெலுங்குல ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. ஏன்னா அங்க வந்து ஒரு பெரிய டைரக்டரா அவர் இருக்காரு. அதனால இங்க சூர்யா தமிழ் ஆக்டரா இருந்தாலும் மமிதா பைஜிக்கே அங்க தெலுங்குலாம் தெரியும். ஸோ இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து அங்க பெருசா ஒர்க் அவுட் ஆனால தமிழை விட தெலுங்குல நல்ல வெற்றின்னு சொல்லி ஆகணும் இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இன்னொன்னு இந்த மாதிரியான கதைகளெல்லாம் தமிழை தாண்டி தெலுங்கு மக்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டாங்கன்ற மாதிரி தான் புரியுது. எனவே தமிழ் சினிமாவில் அந்த ஹீரோக்கள் இல்லாத வெற்றிடத்தை சூர்யா கரெக்டா வந்து நூல் பிடிச்சி நிரப்பிட்டு இருந்தாங்க சொல்லி ஆகணும். அல்ல இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் ரிலீஸ் ஆன 2 நாள்ல 100 கோடின்ற மாதிரி வந்து அப்புறம் 4 நாள்ல 150 கோடின்ற மாதிரி வந்து அதெல்லாம் ஃபேக்கா என்னமோன்ற மாதிரிலாம் பார்த்தாலும் இந்த படம் கண்டிப்பா ஒரு வாரத்தில் 150 கோடி எடுத்துருச்சு. ஸோ கண்டிப்பா இது 200 கோடியை தாண்டி 300 கோடியை நெருங்குற படமா இருக்க போது ஓவராலா. சூர்யாக்கு இந்த வருஷம் நேரம் பிச்சுட்டாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா அவரோட கருப்பு பாக்ஸ் ஆபீஸை இன்னும் ஜனநாயகன் முந்தல. என்னதான் விஜய் டாப் ஹீரோவா இருந்தாலும் அவர் அரசியலுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க சினிமா வந்து எனக்கு ஒரு டாப் வேணும்னு சொல்லிட்டு சூர்யாவை தேர்ந்தெடுத்துருச்சோ இந்த வருஷத்துலன்ற மாதிரி தான் நான் நம்புறேன்.